ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. L of y equal to y double dash plus a1x y dash plus a2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு x மிஸ் ஆயிருக்கு. So a1 of x, a2 of x, a1, a2 are continuous function on some interval I. இதெல்லாம் given. இதுல a1க்கு வந்து கண்டினியூஸ் டெரிவேட்டிவும் இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பை இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருந்தா லெட் பை ஈக்குவல் டு யூ சை அப்படின்னு எழுத முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷனை வந்து யூங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துற மாதிரி மாத்த சொல்லுவாங்க. இந்த அதாவது டிட்டர்மைன் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் யூ விச் வில் மேக் psi as a solution of an equation with first derivative is absent. First derivative absentனா y dash term இல்லாத மாதிரி இப்போ u double dash plus some ஏதோ ஒரு b1 u is equal to 0 அப்படின்னு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி மாத்தணும். இதை எடுத்துக்கிட்டு அதே போல இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சைங்கிறது சொல்யூஷன் ஆகணும். அது மாதிரி மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த சால்வ்னு இருக்குது, அதனால இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதுவும் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் முக்கியம் இல்லை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுல பையங்கிறது ஒரு சொல்யூஷன், பைய வந்து யூ சைன்னு எழுத முடிஞ்சதுன்னா அப்ப சை வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். அதுல ஆல்பாவோட வேல்யூ வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் இது வந்து நீங்க செஞ்சு கூட பார்க்கலாம். நீங்க ஒண்ணும் இல்லை. அதாவது இப்போ ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அப்ப இதோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன் வந்து சம் யூ டேர்ம் தனியா சை டேர்ம் தனியா பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது இந்த ஏ டூனா எவ்வளவு 1, இப்போ 1 மைனஸ் ஏ1 எவ்வளவு எக்ஸ், அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை 4. சரிங்களா? திரும்ப ஏ1 டேஷ்னா 1/2. இந்த டேர்ம் வந்து இங்கனக்குள்ள வர்ற மாதிரி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஒய் டேஷ் பிளஸ் ஆல்பா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். சப்போஸ் இது ஏன் இப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய், அப்போ ஒய் டேஷ் பை ஒய் ஈக்குவல் டு ஆல்பா. அப்ப ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். நம்ம இ பவர் ஆல்பா எக்ஸ்னு எழுதுவோம்ல, அது வந்து ஆல்பா வந்து ஒரு கான்ஸ்டன்டா தான் இப்படி எழுதுவோம். ஆல்பா கான்ஸ்டன்டா இல்லைன்னா அந்த இன்டகிரேஷன் வந்து அப்படியே நிற்கும். அதுதான் இங்க இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த சைடு இருக்கிறது பிளஸ் மைனஸா வர்றது. புரியுதா இந்த டேர்ம் என்னன்னு? சார் அகைன் சொல்லுங்க சார். இதை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நோட் எடுத்து இதை சால்வ் பண்ணுங்க. ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய் அப்படிங்கிறத சால்வ் பண்ணுங்க. ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா எக்ஸ் இன்டூ ஒய்ன்னு எழுதுவீங்களா, ஒய் டேஷ் பை ஒய்ன்னு எழுதுவீங்களா, மைனஸ் ஆல்பா எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா. இப்ப இந்த இதுல இந்த ஒய் டேஷ்ல டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா, அப்ப டிஒய் இந்த பக்கம் வச்சுக்கிருவீங்களா, டிஎக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, பைல இருக்கக்கூடிய டிஎக்ஸை. அப்ப ரெண்டு சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாமா. அப்ப இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், log y is equal to இதை வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. இங்க லிமிட் வந்து எக்ஸ் நாட் டு எக்ஸ், அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஆல்பா டிஎக்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஒய்யை வந்து ரெண்டு சைடு இ பவர் எடுத்துக்கோங்க. இதுதான் அங்க இருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் இ பவர் மைனஸ் எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஆல்பா டி டிடி. சரிங்களா? இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, this suggested trying to find the solution of the differential equation a1 plus a2y equal to 0 in the form of phi of x equal to, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாப்பா, அது வந்து தனி கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு
ஆன்சர் இந்த இ பவர்ல கிடைக்குதா? செகண்ட் ஆர்டருக்கும் நம்மளால இ பவர்ல ஆன்சர் கிடைக்கிற மாதிரி சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த பி இருக்குல்ல, இந்த பி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இந்த பை, அதாவது இ பவர்ல வரக்கூடிய இந்த டேர்ம் சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்னா பை சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பை வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, சரிங்களா, அப்ப இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இ பவர்ல ஒரு ஆன்சர் கிடைக்குதோ எப்பயுமே, அது மாதிரி செகண்ட் ஆர்டர்ல இருக்கிறதை எப்பயுமே இ பவர்ல வர்ற மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும். எப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, அதுல இந்த உள்ள இருக்க இந்த டேர்ம் ஆனது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்ப செகண்ட் ஆர்டர்ல இ பவர்ல வரணும்னா அந்த இ பவர்ல உள்ள வர டேர்ம் அது வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எந்த டிக் பண்ணிருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த கடைசியா எழுதிருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பேர் வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இது இம்பார்ட்டன்ட். போனது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்தது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பைங்கிறது சொல்யூஷனா இருந்தா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் போத் ஆர் த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு முன்னாடியே பார்த்ததுதான். அப்புறம் இந்த டேர்ம் இது மட்டும் இதை பாருங்களேன், இது ஆல்ரெடி பார்த்திருக்கோமா இல்லையா? பைங்கிறது ஒரு சொல்யூஷன். பை டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து ஆல்பா 1, பை டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இது என்னது? இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். பட் இதுல எக்ஸஸா ஒரு வேர்டு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, அந்த இனிஷியல் வேல்யூல நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ ரியலா இருந்ததுன்னா, ரியல் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா உங்களோட சொல்யூஷனும் ரியல் வேலிடா இருக்கும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஓகேலா மேம்? அடுத்தது, அது மட்டும் ரியலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல ஏதோ ஒரு பேசிஸும் ரியல் வேலிடு ஃபங்க்ஷனை வச்சிருக்கக்கூடிய ஒரு பேசிஸும் கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒவ்வொரு முன்னாடி பார்த்தோம், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா அதுல இருக்க சொல்யூஷன் எல்லாம் ஒரு ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு பேசிஸ் இருக்கும். பேசிஸ் வந்து ஒன்னு இருக்குன்னு அவசியம் இல்லை, நிறைய பேசிஸ் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நம்ம ரியல் கான்ஸ்டன்டா கொடுக்கும்போது சொல்யூஷன் ரியலா கிடைக்குது. அப்ப சொல்யூஷன் ரியலா கிடைக்குதுன்னா பேசிஸும் ரியலாவே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின். அடுத்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பீரியாடிக். அப்ப ஒன்ஸ் பீரியாடிக்னு சொல்லும் போதே நீங்க மைண்டுக்குள்ள வந்து சைன் காசை வச்சுக்கோங்க, அப்பதான் அது புரியும். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரிதான் ஒரு ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதுல A1 A2 ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட் சை. சரிங்களா? இங்க A1 A2 ரெண்டுமே என்னவா இருக்கு? ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இதானே? அதை போட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? லெட் பை பி எ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஏதோ ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருந்ததுன்னா லெட் psi of x equal to pi plus psi provides a solution. அதாவது பை மட்டும் சொல்யூஷன் கிடையாது, பை பிளஸ். இப்ப எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல நம்ம சைன் காசை டீல் பண்றோம்னா, சரிங்களா, பைங்கிறது ஒரு சொல்யூஷனா இருந்தது அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π இஸ் ஆல்சோ ஏ சொல்யூஷன். புரியுதா? பை மட்டும் ஒரு சொல்யூஷன் இல்லாம பையோட நீங்க அந்த பீரியட் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அது சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன், ஏதோ ஒரு சொல்யூஷன். அது வந்து பீரியாடிக் சொல்யூஷன் கிடையாது, இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் நெக்ஸ்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, சப்போஸ் அந்த சொல்யூஷனே ஒரு பீரியாடிக் சொல்யூஷனா இருக்கணும் ஆஃப் த சேம் பீரியட், மேல என்ன பீரியட் கொடுத்தாங்களோ அதே பீரியட்ல இருக்கணும் அப்படின்னா அது இந்த இனிஷியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்ட் தானே? அதாவது பை ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு பை ஆஃப் சை, பை டேஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு பை டேஸ் ஆஃப் சையா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, வெரி குட். அடுத்தது, பை 1 பை 2 பி டு எனி சொல்யூஷன். ஏதோ ஒரு சொல்யூஷன் பா, அந்த சொல்யூஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது? பை ஆஃப் 1 வந்து 1, பை ஆஃப் 2க்கு வந்து 0,
பை டேஸ் ஆஃப் 1 வந்து 0, பை டேஸ் ஆஃப் 2 வந்து 1. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்காது? இதுக்கு சொல்யூஷன் என்ன எழுதுவோம்? இந்த C1 plus C2x C1 பை 1 பிளஸ் C2 பை 2 பார்த்தல. மத்தவங்களுக்கு ஞாபகம் வரலையா? யார் யாருக்கு ஞாபகம் வந்திருக்கு? ஓகே, ஒரு ஆளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. 2. சூப்பர் சூப்பர். அப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. சரி, ரைட், ஓகே. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பை 1 ஆஃப் எக்ஸ நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம அங்க பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா, இப்படி பார்த்திருப்போம். என்னது, இந்த பை ஆஃப் எக்ஸ வந்து C1 பை 1 பிளஸ் C2 பை 2 எழுதுனா இது ஒரு சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். இவங்க அப்படி சொல்லல. பை 1ஓட எக்ஸ் பிளஸ் ஐய பை 1 பை 2 வச்சு எழுதலாம். பை 2ஓட எக்ஸ் பிளஸ் ஐய பை 1 பை 2 வச்சு எழுதலாம் அப்படின்றாங்க. அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து பை ஆஃப் எக்ஸ் எழுதல, பை 1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பை அப்படிங்கிறத பை 1 பை 2 எழுதிக்கலாம். பை 2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பையை வந்து பை 1 பை 2 எழுதிக்கலாம், லீனியர் காம்பினேஷன்ல எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க இப்படி பாக்குறத விட இதோட லீனியர் காம்பினேஷன் வந்து சொல்யூஷன். அது அங்க படிச்சது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, பர்டிகுலரா இது ரெண்டும் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றாங்க இங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 4th ஒன் வந்து கம்ப்யூட்டர், அதனால அது நமக்கு தேவையில்லை. அடுத்து 7th ஒன் பாருங்க. இது ஒரு நேமிங். ஸோ இது வந்து கொஸ்டினை கஷ்டமா எடுக்கணும்னா மேபி கேட்கலாம். இதை வச்சு ப்ராப்ளம் கூட கேட்கலாம். சரிங்களா? கொஞ்சம் தெளிவா பாருங்க. பை 1 பை 2 அப்படின்னா பை என் பி என் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? என் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது ஒரு இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் ஆல்பா ஐஜே அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இன்டகரல் ஏ டு பி பை பை ஆஃப் எக்ஸ் ஹோல் பார் பை ஜே ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு. ஐயும் ஜேவும் 1 to n வரைக்கும் வரலாம். அப்படிங்கிறப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நீங்க ஒரு மேட்ரிக்ஸ்ல எழுத முடியும். அப்படி எழுதும்போது அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ரிசல்ட் சொல்றாங்க. என்னன்னா, இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும்னா இதோட டிடர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணுமா. நம்ம ரான்ஸ்கியன் பார்த்தோம்ல, அந்த மாடல். பட் ஆனா இங்க உள்ள இருக்க எலமெண்ட் இப்படி இருக்கணும். இந்த டிடர்மினன்ட்க்கு பேர் வந்து கிராம்னியன் டிடர்மினன்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி அதில் ஒர்க் ஆகுன்றாங்க. அதாவது என்ன, ஸ்கியூ ஹெர்மிட்டிக்கா என்ன சொல்லுவோம் அதுக்கு, ஹெர்மிட்டியன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆல்பா ஐஜே இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஜேஐ பார், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம்னா சிம்பிளா கேட்கலாம். பை 1 பை 2 மட்டும் கொடுத்துட்டு அதோட டிடர்மினன்ட் என்ன, இதோட கிராமியன் வேல்யூ ஆஃப் பை 1 பை 2 அப்படின்னு ஜெனரலா கேட்கலாம் கொஸ்டின். அப்ப கிராமியன் வேல்யூன்றப்ப அதுல யாருக்குமே எதுவுமே தெரியாது, இதை படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி கேட்கலாம் கொஸ்டின். அல்லது இதுல ஒரு ஐஎக்ஸ் வச்சுக்கோங்க அதுல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், போத ஆல்பா 1 கண்டுபிடிக்கணும். ஆல்பா 1 சப்போஸ் இன்டர்வல் வந்து 0 to 1 வச்சுக்கோங்க. அப்ப இன்டெகிரல் 0 to 1, சரிங்களா, 1 பார் இன்டூ 1 டிஎக்ஸ். அப்ப ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்ப டெல்டா இஸ் ஈக்குவல் டு இங்க 1. அடுத்தது ஆல்பா 1 2, இன்டெகிரல் 0 to 1 1 பார் ஐஎக்ஸ் டிஎக்ஸ். அப்ப இதை பண்ணீங்கன்னா ஐ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 1 to 0, அப்ப ஐ பை 2 கிடைக்கும். அடுத்தது ஆல்பா 2 1 என்ன ஆகும்னா இதே தான், ஆனா மைனஸ்ல வரும். ஏன்னா நீங்க ஐஎக்ஸுக்கு பார் எடுக்கணும், அப்ப மைனஸ் வந்துருவாங்க. சரிங்களா? மைனஸ் வந்துடும், அதுலயே மைனஸ் ஐ பை 2 வரும். லாஸ்ட் ஆல்பா 2 நீங்க பார்க்கும்போது ஐஎக்ஸ் பார் இன்டூ ஐஎக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். அப்ப ஐஎக்ஸ் பார்னா மைனஸ் வரும், ஐ இன்டூ ஐ என்ன ஆகும், ஐ ஸ்கொயர், அது ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். அப்ப எக்ஸ் கியூப் பை 3 ஆன்சர் 1 பை 3ன்னு வரும். அப்ப இதோட டிடர்மினன்ட் வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 பை 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் அகைன் மைனஸ் ஒரு 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 6, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா?
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுதான். எக்ஸஸா 1-2 பாயிண்ட்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. எப்பயும் போல தியரம், என்ன தியரம்? ரான்ஸ்கியன், அதாவது சொல்யூஷனா இருக்கும் போது ரான்ஸ்கியன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். மற்ற நேரத்தில் அதை சொல்ல முடியாது. அது ஒரு எக்ஸசைஸ்ல எப்போ வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை ரீகால் பண்ணிருக்க மாட்டீங்கன்றீங்கனால நான் அதை கேட்கல, இல்லைன்னா அது நேரம் அதை கேட்டிருப்பேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. யாருக்காவது தெரியுமா? ரீகால் பண்ணிருக்க வாய்ப்பு கம்மி தான். சரி, அடுத்த தீரமும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னன்னு, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா இருந்தா அதோட லீனியர் காம்பினேஷன் ஆல்சோ எ சொல்யூஷன். இட்ஸ் ஃபார்ம் அ பேசிஸ். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஏபிளோட ரான்ஸ்கியன் ஃபார்முலா. இது வரைக்கும் இந்த சொன்ன 3 இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சரி, அடுத்தது W இருக்குல்ல, இந்த W அதாவது ரான்ஸ்கியன், சரிங்களா? 2 ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிற ரான்ஸ்கியன். இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. ரான்ஸ்கியன்ல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதே போல ரான்ஸ்கியன் W டேஷோட டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் சம்டைம்ஸ் கொஸ்டின்ல ரான்ஸ்கியன் கேட்க போல ரான்ஸ்கியனோட டிஃபரன்சியேஷன் கேட்டாங்கன்னா எதர் ரான்ஸ்கியனை கண்டுபிடிச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ரான்ஸ்கியனை கண்டுபிடிச்சிட்டு அதுல -A1 மல்டிப்ளை பண்ணுங்க. இல்ல A1ங்கிறது இங்க இருக்க ஃபர்ஸ்ட். சரி, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடையாது, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடையாது, இதுல மிஸ் ஆயிருக்கு. நம்ம பண்ணுவோம்ல, அந்த y டபுள் டேஷ் பிளஸ் A1y பிளஸ் A2y = 0. இந்த இடத்துல இதை நீங்க மறைச்சிருங்க, இதை மறந்துருங்க, இதை பார்க்காதீங்க, இது உங்களுக்கு குழப்பிடும். இது அவன் அந்த ஃபார்மட்டை மென்ஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y dash plus A1y. அதுல A1ங்கிறது கொஸ்டின்ல வரக்கூடிய அந்த y dash பக்கத்துல இருக்கக்கூடிய டேர்ம். இல்ல எக்ஸாம்பிள் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், என்னன்னா சம்மே செய்யாம இப்ப இந்த மாதிரி, இப்போ y டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் y is equal to 0, then find w dash equal to அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ W, ஆப்ஷன் பி -W, ஆப்ஷன் சி -XW, ஆப்ஷன் டி XW அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஈஸியான கொஸ்டின். இந்த ரிசல்ட் தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. அப்ப டைரக்டா இதை டிக் பண்ணிட்டு வந்து இருக்கலாம். இதே சம நீங்க செய்யவும் செய்யலாம். என்ன பண்ணணும்? முதல் ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த ரான்ஸ்கியனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அது ரெண்டுக்கு உள்ள எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இது டைம் எடுக்கும். இந்த ரிசல்ட் தெரிஞ்சா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இந்த மேல பார்த்ததுல இந்த ஏகேன்றது கான்ஸ்டன்ட் ஆயிருச்சு அப்படின்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். வேரியபிளா இருந்தா இன்டகிரேஷன் அப்படியே வச்சுக்கணும், கான்ஸ்டன்டா இருந்தா அதை இன்டகிரேட் பண்ணி நம்ம இ பவர்னு போட்டுக்கலாம். சரிதானா? அடுத்தது இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னது? எல்லா பாயிண்ட்லயும் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அவசியம் இல்ல, ஒரு பாயிண்ட்ல நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா போதும். இதெல்லாம் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த சொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். அப்படி லீனியர் ஸ்பேஸா இருக்கும்போது அதுக்கு பேசஸ் இருக்கும். அப்படி பேசஸ் இருக்கும்போது அது ஒரு பேசஸ் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, மோர் தென் ஒன் பேசஸ் இருக்கலாம். அப்படி மோர் தென் ஒன் பேசஸ் இருக்கும்போது அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரான்ஸ்கியனுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது இது. அந்த மாதிரி மோர் தென் ஒன் பேசஸ் இருக்கும்போது ரான்ஸ்கியனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான், வேற எதுவும் மாறாது. புரிஞ்சுதா?
ஆனா அந்த கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு அவங்க சொல்லல. பட் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, show that a1 and a2 are uniquely determined by any basis pi1 and pi2. அதாவது முதல்ல நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதை? சொல்யூஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அப்ப a1 a2 எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின் புரியுதா? நானாவே ஒரு லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்க வேண்டியது, அந்த லீனியர் ஸ்பேஸ்ல ஒரு பேஸ் எடுத்துக்க வேண்டியது, சரிங்களா? பேசிஸ் எடுத்துட்டு அது வந்து எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, செகண்ட் ஆர்டர் கேட்கும்போது, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பொதுவா எப்படி எழுதுறோம்? y டபுள் டேஷ் பிளஸ் a1y டேஷ் பிளஸ் a2y இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இல்ல தெரியாது இந்த a1 a2. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் கேட்கலாம். யாருக்கும் டவுட் இருக்கா அதுல? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்னன்னா, ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதுல ஒய் டேஷ் டேம் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணுவீங்க? a1 is equal to 0 எடுத்துட்டு சொல்லி முடிங்க. a1 0 எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட பீரியட் வந்து அப்ப அந்த முன்னாடி இருக்கிற சொல்யூஷன் ஃபார்மேட் நான் எடுத்து பீரியட் நான் எதுவுமே கேட்கல. இத பார்த்த உடனே என்ன கன்க்ளூட் பண்ணுவீங்க? இந்த லைன் மட்டும் தான் நான் கேட்கறேன், வேற எதுவும் கேட்கல. இத பார்த்த உடனே ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம், அது என்னது? ரான்ஸ்கியன் வந்து கான்ஸ்டன்ட்னா அதான் முடிஞ்சு வச்சு. ரான்ஸ்கியன் வந்து கான்ஸ்டன்ட். a1 0ன்னு சொல்றீங்க, பட் a1 0னா ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்ட்றத நீங்க ஏன் சொல்லல? ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்ட், அது டக்குனு மைண்ட்ல வந்துடணும். அப்பதான் அடுத்தடுத்த கேள்விகள் எதா இருந்தாலும் நம்ம ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆல்பா இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதுவும் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. அப்ப நம்ம எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு ஒய் டபுள் டேஷ் பிளஸ் சைன் எக்ஸ் ஒய், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். பை ஒன் பை டூ பி டூ பேசிஸ் சாட்டிஸ்ஃபைஸ், இதெல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி வருது பாருங்களேன். சாட்டிஸ்ஃபைஸ். தென் ஷோ தட் ரான்ஸ்கியன் வேல்யூ வந்து 1 தான் வரும்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரான்ஸ்கியன் வேல்யூ கண்டிப்பா 1 தான் வரும்ன்றாங்க. ஏன்? ஏன் ரான்ஸ்கியன் வேல்யூ 1 தான் வருது? திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம்ல நிறைய கொஷின்ஸ் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையா இருக்கும், ஆனா ஆன்சர் தெரியாது. அந்த டைம்ல தயவு செய்து பதட்டப்படாம, ஐயோ இது நமக்கு தெரியலையே, இது எங்கேயும் நம்ம படிக்கலையேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ரிலேட்டடா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ஃபுல்லா ஒரு ஓரமா எழுதுங்க, கட கட கடன்னு. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதுவும் அதேதான். இது வரைக்கும் நம்ம சொன்னதை நீங்க ஒழுங்கா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்லிடலாம், உடனே சொல்லிடலாம். கிவனை பார்த்துட்டு நீங்க தெளிவா சொல்லிடலாம், இது இப்படித்தான் சார், அதனாலதான் 1 வரும் அப்படின்னு. இப்ப நான் கேட்டா கடகடன்னு சொல்லுவீங்க, ஆமா சார் ஆமா சார். சார் பர்டிகுலரா அந்த ஜீரோங்கிற பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம பர்டிகுலரா 0ன்ற பாயிண்ட கண்டுபிடிக்கணும்? ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு பாருங்க. கொஸ்டினை பார்த்துட்டேன், a1 இல்ல, அப்ப ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்ட். அப்ப ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்ட்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, சரிங்களா? ஏன்னா ரான்ஸ்கியன் ஃபார்முலாவே இதுதான். a1 0ன்னு வந்துச்சுன்னா e பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சம் பாயிண்ட் தான் படிச்சிருக்கோம். அப்ப a1 0ன்னு இந்த டேர்ம் ஃபுல்லா 1. அப்ப ரான்ஸ்கியன் வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன வருதோ அதான் எல்லா பாயிண்ட்லயும் வரப்போகுது. அப்போ ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பாயிண்ட் வேணும்னு நான் சூஸ் பண்ணணும்.
சரிங்களா? நான் வந்து கொஸ்டின்ல இங்க 0ன்னு குடுத்ததுனால, அப்ப 0ங்கிற பாயிண்ட்ட நான் சூஸ் பண்றேன். அப்ப ஃபார்முலா என்னது? பை ஆஃப் 0, பை 2 ஆஃப் 0, பை 1 டேஷ் ஆஃப் 0, பை 2 டேஷ் ஆஃப் 0. அத ஃபுல்லா போட்டு பார்த்தா இதான் ரான்ஸ்கியன் அட் அ பாயிண்ட் ஆஃப் 0. அது வந்து 1, 0, 0, 1. இதோட வேல்யூ 1. அப்ப இந்த இடத்துல 0ல 1 வந்தா எல்லா இடத்துலயும் 1 தான் வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தானே, நான் புதுசா ஒண்ணும் சொல்லலையே. அப்புறம் ஏன் கேட்டா சொல்ல மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தது, அட்லீஸ்ட் ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கணும். எப்படி? பீரியாடிக்கா ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாவது இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். எது? பை 1. சரிங்களா? பை 1 இல்லைன்னு நினைக்கிறேன். அது பை 2வா இருக்கும்னு என்னோட கெஸ். ஒரு யாராவது புக் வச்சிருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது பை 2வா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், பை 2ங்க சார். அதே மாதிரி there exists a non-trivial solution pi satisfying this one. என்னது? pi of x plus pi is equal to minus pi of x. அப்படி இருக்கணும்னா இந்த 2க்கு பதிலா -2 இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு இப்படி கிடைக்கும்ன்றாங்க. இது என்னன்னா, இது வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் 2 சைங்கிறத அப்படி சொல்றாங்க. அது எப்படி சார் சொல்றீங்க 2 சை அப்படின்னா? x plus 2 சையை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? pi of x plus phi பிளஸ் ஃபைன்னு எழுதிக்கலாமா? அப்ப இது எப்படி எழுதுவீங்க நீங்க? பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐயா என்ன எழுத சொல்லியிருக்கா? மைனஸ் பை ஆஃப் எக்ஸ்னு எழுத சொல்லியிருக்கான். அப்படிதானே? அப்ப இது 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 சேர்த்துக்கங்க. அதாவது இப்படி எழுதிக்கணும். நான் எழுதும் போதே அப்படி எழுதிருக்கணும். ஓகே, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதுக்கு ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஐ இருக்கு. அப்ப மைனஸ் பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐன்னு போடுவேன். அகைன் இந்த மைனஸ் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பை எக்ஸ்னு போடுவேன். விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். அப்ப நான் ஆரம்பிச்சது எக்ஸ் பிளஸ் 2 சைல ஆரம்பிச்சு எனக்கு கிடைக்கிறது வந்து பை ஆஃப் எக்ஸ்னு கிடைக்குது. அப்ப இதான் பீரியட். ஸோ இந்த கொஸ்டினை இப்படியும் பார்க்கலாம். இல்ல பீரியட் 2 சையா இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். பை 1 ஆஃப் சை பிளஸ் பை 2 டேஷ் ஆஃப் சை இஸ் ஈக்குவல் டு -2. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது ஏன் சார் பை 1க்கு தான் இது டேஷ் வராம வரணுமா, பை 2க்கு இருந்தா டேஷ் வரணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது நம்ம சூஸ் பண்ற ஆர்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இதை அப்படியே வச்சுக்கோ, இன்னொன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோ. அதான் மீனிங். சரிங்களா? சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இப்படி கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் தான். எப்படி? பை 1 டேஷ் ஆஃப் சை பிளஸ் பை 2 ஆஃப் சை இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் சொல்றாங்கன்னா, ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. ஒரு செகண்ட் ஆர்டர்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு, சரிங்களா, இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு யூவை மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இப்ப இந்த சமம் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்ன சொல்றாங்க? y டபுள் டேஷ் பிளஸ் 1/4x² y இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த சமம் நீங்க அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். இஸ் ஈக்குவல் டு x⁴1/2. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நம்ம சை ஆஃப் எக்ஸ்னு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சம் u இஸ் இன்டு பை ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யூங்கிறது வேறு கான்ஸ்டன்ட் கிடையாது, இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்படி வர்ற மாதிரி. சரி, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. நான் வேற மெத்தட் சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த மெத்தட் வேண்டாம். நீங்க இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க எனக்கு. எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுவீங்க இதை? சார் அந்த 4x² எடுத்துட்டு போடலாமா சார்?
மல்டிப்ளை பண்ணிட்டு அது என்ன மெத்தட் மேம்? அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கோம்ல நம்ம. சொல்லலையா? ஆயிலர் காஷி சார். காட்சி ஆயிலர், ஆயிலர் காட்சி. மத்தவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த மெத்தட்ல ஒரு சம் செஞ்சேன் நான். ஞாபகம் இருக்கா இல்லையா? மத்தவங்க ஞாபகம் இல்லையா? அப்ப அந்த சமயம் எடுத்து காமிக்கிட்டா அதை பாத்துக்கிறீங்களா ஒரு தடவை? செய்யறவங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டுருங்க. ஏன்னா என்ன ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை செய்ய இவ்வளவு நேரமா? நான் செஞ்சு முடிச்சிட்டேன், மெதுவா செஞ்சு. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுப்பா? சார் இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல சார் இந்த a பிளஸ் பி இன்டூ லாக் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் வந்துச்சுல சார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து u இன்டூ ஃபை ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மேட்ல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏன் அந்த a பிளஸ் பி இன்டூ லாக் எக்ஸையே நம்ம யூன்னு எடுத்துக்க கூடாதா சார்? a பிளஸ் பி a பிளஸ் பி இன்டூ லாக் எக்ஸ் இருக்குல்ல சார் இந்த ஸ்டெப்ல, u இன்டூ ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யூன்னு அதை எடுக்கலாம் 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 எடுக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த ஸ்டெப் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரெண்டும் அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனு, அதனால இது ரெண்டும் தான் இந்த இடத்துல வரும் அப்படிங்கறத நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால நான் அப்படி போயிட்டேன். ஆனா எடுக்கலாம்.
அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்க சார். மற்றவங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? அடுத்தது போலாம்ல? யாருக்கும் டவுட் இருக்கா? இருக்குன்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து பண்ண போறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஒரு டெஸ்ட் பேட்ச்ல பார்க்கும்போது இப்படிலாம் கொஷின் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தாலும் தெரியுது இது இது சிஎஸ்சிஆர்ல அடிக்கடி கேட்குற கொஷின். கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் இது. அதாவது என்னன்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், 2 சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், அப்படிதானே? செகண்ட் ஆர்டர்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு அதுக்கு இண்டிபெண்டா இருக்க மாதிரி இன்னொரு சொல்யூஷன் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படிம்பாங்க. கொஸ்டின் புரியுதா? மேல இருக்கிறது மாதிரிதான், மேல பண்ண கொஸ்டின் மாதிரிதான். ஆனா சில நேரம் என்ன ஆகும்னா, இதுல டைரக்ட் சொல்யூஷன் கிடைக்காது உங்களுக்கு சம்ல. இப்ப சால்வ் பண்ணல, இதுக்கு முந்தின சம்ம சால்வ் பண்ணோம்ல, அந்த மாதிரி டைரக்டா நம்மளால சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுக்கான மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தடை தான் இப்ப சொல்லி தர போறேன். என்ன சொல்றேன் புரியுதா எல்லாத்துக்கும்? மீதி பேத்துக்கு சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இது அதாவது கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, இதுக்கு இண்டிபெண்டா இருக்க மாதிரி இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தாலே அதை நம்ம என்ன பண்ணி போட்டுருவோம், சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணாலே அதுல 2 சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ஏ இப்ப நான் முன்னாடி பண்ண மாதிரி ஏக்கு பக்கத்துல ஒரு சொல்யூஷன், பிக்கு பக்கத்துல ஒண்ணு கிடைக்கும். ஏ பக்கத்துல பை 1, பிக்கு பக்கத்துல பை 2 கிடைக்கும். இது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதுல ஒன்னு இது இருந்துச்சுன்னா இன்னொன்னு அதுன்னு சொல்லிடுவோம். ஆனா சில நேரம் சால்வ் பண்ணும் போதே இந்த சொல்யூஷன் வராம நிற்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி முடிக்கும் போது எனக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கான லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? புரியுதா? ஒரு பேசிஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லப்பா, மோர் தென் ஒன் பேசிஸ் இருக்கலாம்ல. அப்ப இதுக்கான லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. π2 of x equal to π1 of x integral 0 to x0 to x 1 by π1 of s the whole square e power minus x0 to s a1 of d dt ds. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட டைரக்டா ஆன்சர் வந்துடும். அதுக்கான இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் பக்கத்திலே. புரியலையா? ஓகே. சோ இந்த சம்ம வந்து மொத்தம் 2 மெத்தட்ல செய்ய போறோம். ஒன்னு வந்து இதுல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்க ஒரு மெத்தடு, ரெண்டாவது இந்த ஃபார்முலா. இந்த 2 மெத்தட்லயும் இந்த சம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? ஆனா எக்ஸாம் ஹால்ல இந்த மெத்தட்ல செய்யுங்க, அந்த மெத்தட்ல செய்யுங்க அவங்க கேட்க போறது இல்ல. பட் நம்ம வந்து 2 மெத்தட்லயும் செஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. இந்த மெத்தட் ஞாபகம் இல்லைன்னா அந்த மெத்தட், அந்த மெத்தட் ஞாபகம் இல்லைன்னா இந்த மெத்தட், அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, y டபுள் டேஷ் மைனஸ் 2x² y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல π1 ஆஃப் எக்ஸோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு x². இதுக்கு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் π2 எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா u இன்டு π1 மேல பண்ண மெத்தட். சரிங்களா? ரைட். ஆனா இத என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த π2 எதோட சொல்யூஷனா இருக்கணும், இதுக்கு சொல்யூஷனா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய்க்கு பதிலா பைய போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப நான் முதல் என்ன பண்றேன், π2 டேஷ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அதுக்கான ஃபார்முலா u டேஷ் π1 பிளஸ் u π1 டேஷ். அடுத்து நான் π2 டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்க கொஸ்டின்ல டபுள் டேஷ் இருக்கு அதனால. அப்ப u டபுள் டேஷ் π1 பிளஸ் 2 டைம்ஸ் π டேஷ் u டேஷ் பிளஸ் u π1 டபுள் டேஷ். இப்ப இது எல்லாத்தையும் இது கொண்டு அந்த ஈக்குவேஷன்ல போட்டா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா π2 டபுள் டேஷ் மைனஸ் 2/x² π2 இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். ஏன்னா π2 இஸ் அ சொல்யூஷன் சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி உள்ள அப்ளை பண்ணுங்க. இதுல இந்த 2 டேர்ம் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதுல இருந்து யூவை காமன் எடுத்தா என்ன ஆகும்,
நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்னா π1 வந்து இதோட சொல்யூஷன். அப்ப π1 எப்படி எழுதிக்கலாம்? அப்ப இதோட வேல்யூ 0னா இங்கேயும் இதோட வேல்யூ 0. அப்ப இந்த 2 டேர்மும் வராது. இந்த 2 டேர்ம் மட்டும் தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வேல்யூ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு π1ஓட வேல்யூ தெரியும். அப்படிதானே? π1ஓட வேல்யூ என்னது? x². சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியதே இந்த u தான். அந்த u-வை கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த u-வை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு நான் வந்து இந்த மெத்தட் எடுக்கலாமா? ஆயிலர் காட்சி மெத்தட் யூஸ் பண்ணலாமா? ஆனா நான் யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா ஆயிலர் காட்சி மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஏபின்னு ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டா வரும்ல? சிஎஃப் எழுதும்போது வரும்ல? பட் அது வராம இருக்கிறதுக்காக நான் எக்ஸஸா என்ன பண்றேன் அப்படின்னா வின்னு ஒண்ணு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றேன். விங்கிறது என்ன அப்படின்னா யூ டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மெத்தடு. சரிங்களா? இப்படிதான் இந்த சம பண்ணணும். அப்ப யூ டபுள் டேஷ்ங்கிறது வி டேஷா மாறும். சரிங்களா? இந்த யூ டேஷ்ங்கிறது வியா மாறும். இப்ப நான் இதை வேரியபிள் செப்பரபிள்ல பண்ண போறேன். அப்ப வேரியபிள் செப்பரபிள் பண்ணா இது என்ன ஆகும்? லாக் வியா மாறும். இந்த இடத்துல பிளஸ் ரொம்ப மைனஸா மாறும். ஒரு மைனஸை விட்டுட்டேன். இது வந்து -4 log x வரும். பிளஸ் லாக் சி வரும். ஆனா சி போடும்போது இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to ∞ போட்டுக்கலாம். 0 to x போட்டுக்கலாம் லிமிட். ஏன் 0 to x போட்டுக்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ல பாருங்க இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்டு. அதனால இந்த இடத்துல வந்து நீங்க இன்டகிரேஷன் போடும்போது இன்டெக்ரல் 0 to x போடலாம். 0 to x போடலாம். நமக்கு 0 போடும்போது லாக் 0 வந்து ஆன்சர் கிடையாது. அப்படித்தானே? லாக் 0க்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ அதை விட்டுருங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்புறம் இதை வந்து இப்படிலாம் v = 1/x⁴ மாத்திக்கலாம். அப்ப இதுதான் v யோட வேல்யூ. எனக்கு தேவை u ஓட வேல்யூ. uங்கிறது என்னன்னா v டேஷ். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. x⁴ -4 x⁴ பண்ணா 4 × x⁻³ அப்ப -4/x⁴ கிடைக்கும். நமக்கு தேவை u கிடையாது. நமக்கு தேவை π2. π2க்கு நம்ம என்ன எடுத்தோம்னா u π1 எடுத்தோம். அப்ப -4/x3 இன்டு யூவோட வேல்யூ எழுதிட்டாச்சு. π1ஓட வேல்யூ வந்து x². அப்ப -4/x ஆன்சர். பட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் எடுக்கிறதுனால இந்த -4 எல்லாம் விட்டுட்டு π2ஓட வேல்யூ வந்து -1/x எடுத்துக்கலாம். அல்லது வெறும் 1/x எடுத்துக்கலாம். மைனஸ் கூட தேவையில்ல. மைனஸும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே? அப்ப அந்த x²க்கு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டா 1/x. சார் இந்த வில இருந்து யூ டேஷ் கொண்டு வரதுக்கு சார் v = 1/x⁴. நம்ம v வந்து யூ டேஷ் எடுத்துருக்கோம்ல சார். அப்ப யூ வேணும்னா அதுல இன்டகிரேட் பண்ணா அதானே கிடைக்கும் சார். மாத்தி சொல்றேன். என்ன பண்ணிருக்கேன்? எனக்கு வந்து u டேஷ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? u டேஷ் = 1/x⁴. இன்டகிரேட் பண்ணணும். ஓகே. அப்ப இன்டகிரேட் பண்ணனும்னா x⁴ -4 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x⁴ -3 / -3. அப்ப -1/3x³ கிடைக்கும். அப்ப -1/3x³ கிடைக்கும். ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா -1/3x கிடைக்கும். பட் அதே கான்செப்ட் தான். மைனஸும் தேவையில்ல, 3யும் தேவையில்ல, 1/x மட்டும் எடுத்துக்கலாம். யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? எந்த பிளேஸ்ல டவுட் இருக்கு? இது ஒரு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன் ஆஃப்
செகண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். ஒன்னு இந்த மெத்தட்ல செய்யணும் அல்லது அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த மெத்தட்ல எதுவும் டவுட் இருக்கா? திரும்ப எதுவும் சொல்லணுமா? இந்த செகண்ட் ஆர்டர் இது இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்களா சார்? x ஸ்கொயர் இன்டு u டபுள் டேஷ் பிளஸ் 4x இன்டு u டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நம்ம எந்த ப்ராப்ளத்துக்குனாலும் இந்த ஆய்லர் காட்சிக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு பண்ணலாமாங்க சார்? இல்ல ஏதாவது ஆய்லர் காட்சி மெத்தட்ல பண்ணலாமான்னு கேக்குறீங்களா இத? இல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி b இஸ் ஈக்குவல் டு u டேஷ்னு எடுத்துட்டு பண்றோம்ல சார், அதே மாதிரி நம்ம மற்ற ப்ராப்ளத்துக்கும் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஆர்டினரியா நம்மளுக்கு இருக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் அடியாகும்னு நினைக்கிறேன். அந்த யூ டேர்ம் வராதுன்னு நினைக்கிறேன் எல்லா டேர்ம் இதுலயுமே. எல்லாத்துலயும் அந்த கான்ஸ்டன்ட் வராது. எப்பயுமே இந்த யூ டேர்ம் வராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது வந்து எப்பயுமே 0 ஆயிரும். ஓகேங்க சார், ஓகே. 0 ஆயிரும். அதனால எப்பயுமே அது வராது. ஸோ எப்பயுமே இதை மெத்தடே எடுத்து சால்வ் பண்ணலாம். இது வந்து நான் பண்ணலவ புக்லயே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் இதுதான் ஃபுல்லா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த v ஈக்குவல் டு யூ டேஷ். இந்த அதே ஆன்சர் வந்திருக்கா? கடைசி இப்படி எடுத்துட்டாங்களா? அதுலயும் பாருங்க -1/3x வந்திருக்கு. பட் நம்ம இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, இல்ல புரியலன்னு சொல்லுங்க, இல்ல சார் இந்த மெத்தட் வேண்டாம் நான் அந்த ஃபார்முலா வச்சு படிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. புரிஞ்சுதுங்க சார். அடுத்து அந்த ஃபார்முலா வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். நான் முதல் ஃபார்முலாவை எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த சம்ம செய்வோம். இப்படி நான் எழுதிட்டு இருக்க கேப்ல நீங்க ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிடணும். சரி, இப்ப இதுல வந்து π1 கொடுத்திருந்தாங்க. π1 என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா π1 ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின் வந்து y டபுள் டேஷ் மைனஸ் 2/x ஸ்கொயர் y இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்திருந்தாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம்பிள்ல இருந்த கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ல இருக்க சம்ம செஞ்சு பார்த்து ஆன்சர் போடணும்னு நினைக்காதீங்க. சம்ம பார்த்தோன்னே ஆன்சர் போடுற அளவுக்கு திறமை ஆயிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைமை சேவ் பண்றீங்களோ எக்ஸாம் ஹால்ல அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. அப்ப இதுல a1ஓட வேல்யூ வந்து 0, a2ஓட வேல்யூ வந்து -2/x ஸ்கொயர். ஸோ நான் π2 ஆஃப் x கண்டுபிடிக்க போறேன். இப்ப நான் π1 ஆஃப் x, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரல் இங்க வந்து 0 லெஸ் தேன் x லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு எடுத்ததுனால லோயர் லிமிட் வந்து 0 x 1/π1 ஆஃப் s. அப்ப அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் sல எழுத சொல்றாங்க. அதனால நான் s ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். s ஸ்கொயர் அடுத்து e பவர் மைனஸ் இன்டகிரல் 0 டு x a1 வந்து 0, அப்ப dt ds, அப்ப x ஸ்கொயர் இன்டகிரல் 0 டு x 1/s ஸ்கொயர் ds வரப்போகுது. சார் π1 ஆஃப் s ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல சார், அப்போ s பவர் 4. ஓகே, s பவர் 4 வந்திருக்கணும். அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரல் 0 டு எக்ஸுக்கு அதை இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்ப அதை மேல கொண்டு போயிட்டா எஸ் பவர் -4. அப்ப எஸ் பவர் -4 இன்டகிரேட் பண்ணா எஸ் பவர் -3 டிவைடட் பை -3. அப்ப 1/-1/3 எஸ் பவர் 3. த லிமிட் வந்து 0 டு எக்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா -1/3 எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆகும், அதை விட்டுறலாம். இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா அதே -1/3 எக்ஸ் வந்துருச்சா?
அப்ப இதுலயும் அதே கான்செப்ட் தான். நீங்க பை டூவை வந்து என்னவா எடுக்கணும் அப்படின்னா 1/x எடுத்துக்கணும். இந்த மெத்தட் புரிஞ்சுதா? ஓகே, இதோட இந்த இது முடிஞ்சது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பை 1 கொடுத்துட்டாங்களாம், பை 2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு 6 சம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கு அடுத்த சம்மும் அதே தான். ஒன் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம 2 இதுக்கு பார்த்தோம்ல, இதே இது 2 சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பை 1 பை 2ன்னு 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஆனா இங்க இருக்கிறது வந்து ஒய் ட்ரிபிள் டேஷ். அப்ப மொத்தம் 3 சொல்யூஷன் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா பை ஈக்குவல் டு யூ பை 1 அப்படின்றத கண்டுபிடிங்க. இதுல வந்து ஆமா, இதுல வந்து இது எதுவுமே தேவையில்ல, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர்னு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் டைப் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா 2 கொடுத்துட்டான், 3வது கண்டுபிடிக்க சொல்றான். இது எப்படி பண்றது? ஐடியா இருக்கா? ஏன்னா இதை நான் செஞ்சு பார்க்கல. இதை நான் இல்ல டைரக்டா சால்வ் பண்ணி உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? சார் அந்த ஃபார்முலா வச்சு போட முடியாதாங்க சார் இது? அந்த ஃபார்முலால ஒரு சொல்யூஷன் தானே இருக்கு, இன்னொரு சொல்யூஷன். அதாவது இந்த 2 சொல்யூஷனுக்கு இண்டிபெண்டன்ட் அந்த ஆர்த்தோகனல் வெக்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க ஒரு வெக்டாரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வெக்டாருக்கு இன்னொரு ஆர்த்தோகனல் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். 2 வெக்டார் கண்டுபிடிக்க இருக்குன்னா அப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது இந்த 2 வெக்டாருக்கு ஆர்த்தோகனலா இருக்கணும். அப்ப நீங்க 2க்கும் தனித்தனியா ஃபார்முலா போட்டு வேற வேற ஆன்சர் கிடைச்சாலும் வேஸ்ட் தான். இந்த 2ஐயும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கணும். பட் அப்படி நம்மகிட்ட எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அப்ப என்ன பண்றது? சரி, இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/x கிடைச்சிருக்கு. எனக்கு டைரக்டா சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துருது. டைரக்டா சால்வ் பண்றதுன்னா என்ன அப்படின்னா டைரக்டா சால்வ் பண்றதுன்னா என்ன இருக்கு? x cube y triple dash minus 3xy dash plus 3y is equal to 0 தானே? அப்ப இதுக்கு பதிலா என்ன போடணும்? t dash into d dash minus 1 into d dash minus 2 போடணும். இதுக்கு பதிலா d dash போடணும் plus 3 y is equal to 0.
இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த டேர்ம் கிடைக்குது எனக்கு. என்ன டேர்ம் அப்படின்னா டி டேஷ் கியூப் மைனஸ் 3d டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் பிளஸ் 3 ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்ப இது எப்படி எழுதணும்னா எம் கியூப் மைனஸ் 3m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் 3ன்னு கிடைக்குது. ஆல்ரெடி கொஸ்டின்ல ஒன்னு எக்ஸ் கொடுத்துருந்தா இன்னொன்னு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருந்தான். அப்ப இது எப்படி வந்திருக்கும்னா இ பவர் இசட் இ பவர் 3z வந்திருக்கும். அப்ப எம்மோட வேல்யூ 1 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணா ரிமைனிங் இருக்க ஒன்று தான் சொல்யூஷனா இருக்க போகுது. அப்ப 1 மைனஸ் 3 மைனஸ் 1 3 நான் முதல் 1 போட்டு பாக்குறேன். 1 1 அப்ப இங்க 1 இங்க -2 இங்க -2 இங்க -3 இங்க -3 0 அப்ப கரெக்டா வருது. அடுத்து நான் 3 போட்டு பாக்குறேன். 3 1 3 -1 -1 இல்ல +1 3 0 அப்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்ப இந்த ரெண்டு சைடு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா அப்ப மூணாவது இருக்கிறது தான் அந்த இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். அப்ப எனக்கு வந்து இங்க என்ன வந்திருக்கணும், இங்க -1 வந்தா கரெக்டா இருக்கும். அப்ப இங்க -1 இங்க 1 இங்க -1 இங்க 0 அப்ப கண்டிப்பா அந்த மூணாவது வேல்யூ என்னது -1. அப்ப -1னா அப்ப ஜென்ரலா இதுக்கு எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் y is equal to a e power z plus b e power 3z plus c e power minus z எழுதுவோம். z e power z equal to x. அப்ப e power minus z னா x power -1 அர்த்தம். அப்ப இது வந்து a x மாறும், இது வந்து b x கியூபா மாறும், இது c x power -1 மாறும். இது ரெண்டையும் தான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அப்ப 1/x தான் இதுக்கு ஆன்சர். நீதிபதிக்கு இன்னும் புரியலையா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இப்படி வந்துருச்சு, அதனால பொழைச்சிக்கிட்டோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த புக்ல தான் கேட்பாங்க, நமக்கு ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதே போல மேக்ஸிமம் ஃபைண்டுன்னு வர்ற கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஷோ தட்னு வர்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒய் டபுள் டேஷ் பிளஸ் a1 ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் a2 ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. a1 a2 ஆர் கண்டினியூஸ் ஆன் சம் இன்டர்வல் கண்டெய்னிங் x0. இப்ப என்ன சொல்றாங்கன்னா π1ங்கிறது ஏதோ ஒரு சொல்யூஷனு, அந்த π1 வந்து 0வே ஆகலை எங்கேயுமே. π1 வந்து எங்கேயுமே 0 ஆகல அப்படின்னா there exists a second solution π2 such that Rankine வேல்யூ வந்து அந்த பாயிண்ட்ல 1 வர்ற மாதிரி நம்மளால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது π1க்கு ஐன்ற இன்டர்வல்ல ரூட்ஸே இல்ல. அப்ப என்னால இதுக்கு ஏத்த மாதிரி π2ன்னு கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம படிச்சோம். பட் இவன் என்ன சொல்றான்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட வேல்யூ 1 வர்ற மாதிரி நம்மளால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுங்கிறான். புரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஏதோ ஒரு இடத்துல ரான்ஸ்கியன் வேல்யூவே 1 வர்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றான். பட் அதுக்கு கிவன் என்ன அப்படின்னா π1 ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அது மட்டும் தான் கிவன். ஸோ அப்ப அதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ரான்ஸ்கியன் 1 வர்ற மாதிரி π2 கண்டுபிடிக்கலாம். எப்ப அப்படின்னா π1 ஆஃப் எக்ஸ் வந்து எந்த இடத்துலயும் 0 ஆகக்கூடாது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா சார்? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சைனஸ் காஸ் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி கிடைக்கும். ஏன்னா சைன் காஸ் ஆன்சர் 1 வரும். sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். எஸ் சார், எஸ் சார். ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதே மாதிரி சைனுக்கும் காசுக்கும் நீங்க எடுக்கிற இன்டர்வல் வந்து 0 இல்லாத இன்டர்வலா எடுத்துக்கோங்க. லெஸ் தென் 0 லெஸ் தென் பையன்னு எடுத்துக்கோங்க. அப்ப சொல்யூஷன் இருக்காது உங்களுக்கு. சைன் காஸ் இருக்குல்ல, சைன் காசுனா இப்ப நீங்க இப்ப சைனை முடிவு பண்றீங்கன்னா சைனுக்கு எப்ப சொல்யூஷன் ஆரம்பிக்கும்? 0ல இருந்து பை வரைக்கும். நீங்க 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பைன்னு எடுத்துக்கோங்க. அப்ப சொல்யூஷன் இருக்காது இல்ல. புரிஞ்சுச்சா? சம் இவ்வளவுதான். அதாவது ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான். இதுதான் சம். சரி, அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் தேவைப்படாது, சரிங்களா? இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மளால வந்து π2 கண்டுபிடிக்க முடியும்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, சரிங்களா? ரெண்டாவது இருக்கிறது தேவையில்ல, மேல இருக்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. பி வேணாம். அடுத்தது
இந்த தீரம் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா இதுக்கு முன்னாடி? இதுல டபிள்யூ ஆஃப் கேனா என்னது? டபிள்யூ கேனா என்னது? கேட்டீங்க என்கிட்ட வேற, நான் உங்களுக்கு திரும்பவும் சொன்னேன். டபிள்யூ கே என்னது? நேத்து தானே சொல்லி கொடுத்தோம். ஓகே, ரான்ஸ்கியன்ல கேத்து காலமை வந்து 00001ன்னு மாத்தணும் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரைட், ஓகே, அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும். பட் ஆனா இங்க என்னன்னா, அங்க வந்து ஹோமோஜினியஸா இருக்கும், இங்க நான் ஹோமோஜினியஸா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட் ஹேண்ட் சைடு பி ஆஃப் எக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் இல்லை. பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து வேற எதுவும் மாற போறது இல்லை. சரிங்களா? அடுத்ததை பாருங்க. ஃபைண்ட் த சொல்யூஷன் ஒய் டபுள் டேஷ். இது ஆல்ரெடி செஞ்சுட்டு வந்த சம்ம. நம்ம இந்த சம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சாச்சு. அவங்க திரும்ப அதே சம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா? ஓகே, ஆல் த சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கிறேன். ஓகே, அதாவது ஆல் த சொல்யூஷன், ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து π1 π2 கண்டுபிடிச்சோம். ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கல. அந்த பர்டிகுலர் இன்டெகிரலையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப புக்கை பெரட்டும் போது, சரிங்களா, டக்குனு இந்த கொஸ்டின் கண்ணில் போட அதிக வாய்ப்பு இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல பண்ணது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து ரெண்டாவது சொல்யூஷன் கேட்டாங்க. இப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னா, ஃபைண்ட் ஆல் சொல்யூஷன் கேக்குறாங்க. ஃபைண்ட் ஆல் சொல்யூஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, எப்பயும் போல சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அப்ப சொல்யூஷனை வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ சால்வ் பண்ணியே கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸும். இந்த சையாப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சரி, அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? அதோட ஃபார்முலா u1 u2 வச்சு எப்படி எழுதணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதை ஒண்ணு முடிவு பண்ணிக்கணும், அப்படிதானே? u1 π1 பிளஸ் u2 π2. அடுத்தது என்ன பண்ணும்? u1 dash π1 u2 dash π2 is equal to 0. u1 dash π1 dash அடுத்தது என்னது? u2 dash π2 dash is equal to b of x. ஞாபகம் இருக்கா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், உங்களால அந்த u1 u2 கண்டுபிடிக்க முடியும். அந்த u1 u2 தூக்கி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுல அவங்க எக்ஸஸா ரான்ஸ்கியன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மேபி இந்த ரான்ஸ்கியனை பார்த்துட்டு டக்குன்னு இந்த கொஸ்டினை வச்சு ரான்ஸ்கியன் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. ரான்ஸ்கியன் வந்து -3 தான் ஆல்வேஸ். என்னென்ன கொடுத்தாங்க? எக்ஸ் ஸ்கொயரும் -1/xமா? கரெக்டா -3 கிடைக்குதா? இங்க எக்ஸ வந்து நான் பாயிண்டே கொடுக்கல, எக்ஸ் என்ன வேல்யூ வந்தாலும் இதான் கிடைக்குது. அப்ப எல்லா பாயிண்ட்லயும் -3 தான். டக்குனு இதை பார்த்துட்டு கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்தது சேம் கொஸ்டின், ஒன் சொல்யூஷன் கொடுத்தாச்சு, செகண்ட் சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அப்புறம் வேரியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மெத்தடை வச்சுக்கிட்டு இதுக்கு எல்லா சொல்யூஷனும் கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டினும் அதே தான். பட் எக்ஸஸா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இனிஷியல் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் செஞ்சிடலாமா? அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, show that there is a basis π1 and π2 of the solution of the formனு கொடுத்துருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க எப்பயும் போல சம்ம சால்வ் பண்ணுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு ஒரு இதுல ரெண்டுலயுமே எக்ஸ் ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்யூஷனு. அப்ப இது என்ன பண்ணிக்கோங்க, இதான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்குது அப்படின்னா, இதை வந்து எக்ஸ மேல வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை கீழே எழுதிக்கோங்க. இது வந்து 1/x தானே, மேலையும் கீழே ஒரு எக்ஸால பெருக்கிக்கோங்க. ஒரே மாதிரி வருது, ஏதோ தப்பு பண்றேன். என்ன தப்பு பண்றேன்? இங்க வந்து x⁴ போட்டுக்கணுமா? அப்ப x⁴ போட்டுக்கணும், அப்படிதானே? சாரி, இந்த இடத்துல x⁴. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கீழே வர்ற மாதிரி மாத்திக்கோங்கன்னு சொல்ல வரேன்.
புரிஞ்சுதா? இதான் அந்த ψ1 of xங்கிறது x⁴, ψ2 of xன்றது x. சம்டைம்ஸ் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். நான் சொல்யூஷனை வந்து π1 π2ன்னு எழுதிக்கிறேன், அப்ப ψ1 ψ2 வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது புரியலையா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் ஆல் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மேல இருக்க கொஸ்டின் தான், திரும்ப அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை செஞ்சு பாத்துருங்க. ஏன்னா இதுல நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து வெறும் π1 π2 மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். பட் ஆல் சொல்யூஷன் சொல்லும் போது நீங்க ψ ஆஃப் பியும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது இப்ப நம்ம கடைசி இந்த பார்க்க போற மெத்தட் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. என்ன அப்படின்னா, நம்ம பவர் சீரிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு பவர் சீரிஸ் இருக்குன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த பவர் சீரிஸ் வந்து கோஎஃபிஷியன்டாவும் இருக்கும், சொல்யூஷனும் அதே பவர் சீரிஸ்ல கிடைக்கும். அப்படி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால இதுல வந்து நான் ரொம்ப கண்டென்ட் வந்து நான் இதை கொடுக்கல. சரிங்களா? லைட்டா மேலாப்புல தான் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நீங்க அதுலயுமே ஒரு 1 2 வேண்டாம்னு சொல்லி நான் அடுத்து ஸ்கிப் பண்ண போறேன். சரிங்களா? என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த நம்ம கோஎஃபிஷியன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தோம். அடுத்து கோஎஃபிஷியன்ஸ் வந்து வேரியபிள்னு பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட்னா எதை சொல்றேன்னு தெரியுதா? கோஎஃபிஷியன்ட்ஸ் எதை சொல்றேன் நானு? அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கிற டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட்டாங்க சார். அதான் a1 a2. அந்த a1 a2 வந்து கான்ஸ்டன்டா இருந்தா எப்படி பண்ணணும், வேரியபிளா இருந்தா எப்படி பண்ணணும், இது வரைக்கும் பார்த்தோம்ல. அதுவே அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா இருந்து, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்து, அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பவர் சீரிஸ் இருந்துச்சுன்னா, அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் அதோட பவர் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஹேவ் சம் கன்வர்ஜென்ட் பவர் சீரிஸ் இருந்ததுன்னா, அப்ப நீங்க இனிஷியல் கண்டிஷன் கொடுத்து சொல்யூஷனை செக் பண்ணீங்கன்னா சொல்யூஷனும் ஒரு பவர் சீரிஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுல எனக்கு தெரிஞ்சு கேட்கறதுக்கு இந்த ஒரு இடம் என்ன கேட்கலாம், இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன். பட் இந்த ரிலேஷனை கேட்கணும் அப்படின்னா அவங்க மேல இருக்க எல்லா டேர்மையும் டைப் பண்ணணும். அது அவ்வளவு தூரம் பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இதுல ஆல்பான்றது வந்து என்னன்னா, கொடுத்திருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன்ல ரைட் சைடு இருக்கிறது. சிகேங்கிறது சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட். இது ரெண்டுக்கும் ரிலேஷன் ஒண்ணு சொல்றாங்க. பட் இதை கேட்கலாம் எக்ஸாம்ல. பட் ஆனா அதை கேட்கணும்னா அவங்க மேல இருக்க எல்லாத்தையும் சொல்லணும். பட் அவ்வளவு தூரம் டைப் பண்ணலாம் மாட்டாங்க. அவ்வளவு தூரம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? அப்புறம் இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்ய வேண்டாம். ஏன்னா இதோட ஆன்சர் வந்து பவர் சீரிஸ்ல வருது. நான் செஞ்சு பார்த்தேன் ஆர்டினரியா சால்வ் பண்ண முடியுமான்னு. இது ஆர்டினரியா சால்வ் பண்ண முடியல. அதனால நீங்க செஞ்சு பார்க்க வேண்டாம், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? அந்த கொஸ்டினே வேண்டாம். அது பவர் சீரிஸ்ல அதோட ஆன்சர்ல புக்ல வேணா எடுத்து பாருங்க, லென்த்தா இருக்கு ஆன்சர். சரிங்களா? அதனால அது ரொம்பலாம் கேட்க வேண்டாம். இதுக்கு அடுத்து சொல்ல போற ஒரு ஒரு எவ்வளவு நிமிஷம் அடுத்து நான் ஒரு 10 நிமிஷம் இருக்கா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடத்துவேன். இந்த 10 நிமிஷத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பா வரும் ஒரு கொஸ்டின். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நடத்த போற 10 நிமிஷத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி இதை பார்க்க போறோம் டீட்டெயிலா. பட் அதோட ஷார்ட் ஃபார்ம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது எடுக்கும்போது இந்த பேஜ் உங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ கொஸ்டின் எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நம்மளோட சிலபஸ்ல வந்து சப்போஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லெஜெண்டரி ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பின்னாடி போவாங்க, இண்டெக்ஸ் பேஜ் எடுப்பாங்க. இண்டெக்ஸ் பேஜ்ல லெஜெண்டரி ஈக்குவேஷன் வந்து பேஜ் நம்பர் இப்படி இருக்கும். இண்டெக்ஸ் பேஜ்ல லெஜெண்டரி ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 81, 135, 276 இப்படின்னு இருக்கும். அப்ப இந்த பேஜ் எல்லாம் எடுக்க மாட்டான். கரெக்டா எங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்குதோ அதுல இருந்து தான் கொஸ்டின் எடுப்பான். நான் சொல்றது புரியுதா? அங்கதான் பேசிக்கா இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ல கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடுத்து நேம்டு பார்க்க போறோம். நம்ம வரிசையா நேம்டு ஈக்குவேஷன் நிறைய பார்க்க போறோம். ஸோ இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. இதுல வந்து இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்றதுதான். இல்ல நான் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லெஜெண்டரி ஈக்குவேஷன், ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மட்ல இருந்ததுன்னா அது லெஜெண்டரி ஈக்குவேஷன். இல்ல ஆல்பாங்கிறது கான்ஸ்டன்ட்.
1 minus x square y double dash minus 2xy dash plus alpha into alpha plus 1 y is equal to 0 அப்படின்றது தான் லெஜெண்டரி ஈக்குவேஷன். இப்படி மட்டும் தான் கொஸ்டின் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆல்பாக்கு பதிலாக -1 கொடுத்துட்டு கூட கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல ஆல்பா ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துட்டு அந்த இதை கொடுத்துட்டு இப்படி கேட்பாங்க, இது ஒரு லெஜெண்டரி ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்கலாம். அல்லது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லெஜெண்டரி ஈக்குவேஷன் கேட்கலாம். இப்போ நான் -1 போட்டா இந்த டேர்மே வராது, நான் ஒரு 5 போட்டுக்கிறேன், அப்ப 30y. இது ஒரு லெஜெண்டரி ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்த டிவிஷன் சப்டிவிஷன்லாம் தேவையில்ல, சரிங்களா? இதுக்கு அடுத்து இருக்க சப்டிவிஷன்லாம் தேவையில்ல. இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோட சொல்யூஷன் வந்து ஒரு பவர் சீரீஸ்ல வரும், அதுல 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கான், அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கடுத்து பாலினாமியல் ஆன்சர் இருக்கும் அப்படின்பா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் செபிச்சோவ் ஈக்குவேஷன். செபிச்சோவ் ஈக்குவேஷன் இதுல ஒய் டபுள் டேஷ் மிஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்ப செபிச்சோவுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல் டேர்ம் சேமா தான் இருக்கு, ரெண்டாவது டேர்ம் கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல. அங்க வந்து ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் 1 போடுறாங்க, இங்க ஆல்பா ஸ்கொயர்னு போடுறாங்க. அதுதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம், சரிங்களா? இதுக்கு பேர் வந்து செபிச்சோவ் ஈக்குவேஷன். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், என்னன்னா இந்த லெஜெண்டரி ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதோட சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும்ல, அதை லெஜெண்டர் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த செபிச்சோவ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல, அதுக்கு பேர் வந்து செபிச்சோவ் பாலினாமியல்பாங்க. ஸோ இந்த செபிச்சோவ் பாலினாமியல் லெஜெண்டர் பாலினாமியல் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அடுத்தது ஹெர்மிட். ஹெர்மிட்லாம் சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெர்மிட் y டபுள் டேஷ் மைனஸ் 2xy டேஷ் பிளஸ் 2 ஆல்பா y இஸ் ஈக்குவல் டு 0. ஹெர்மிட் சிலபஸ்ல இருக்கு, சரிங்களா? பாலிடெக்னிக்ல பெசல் இருந்துச்சு சிலபஸ்ல. அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்னா, அந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் ஆல்பா, அதான் கொஸ்டினே. ஏன்னா சிலபஸ்ல பெசல்னு ஒரு வேர்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை தான் நான் சொல்றேன். ஒரு நேம்டு வேர்டு இருந்ததுன்னா அவங்க பண்றதே அப்படிதான், இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு நேம்டு எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க, அது எங்க ஸ்டார்ட் ஆகுது, அதுல மொதல் பேஜ்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின். ஏன்னா ஹார்டா எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா அப்படிதான் எடுப்பாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஹெர்மிட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன், சரிங்களா? ஹெர்மிட் ஈக்குவேஷன்ல மட்டும்தான் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஹெர்மிட் பாலினாமியல் சேர்த்து கொடுத்துட்டாங்க அதே பேஜ்ல. பாலினாமியல்னா ஒன்றும் இல்லை, அது வந்து சொல்யூஷனா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? அந்த ஹெர்மிட் nth பாலினாமியல்னு கேட்டாங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். -1 பவர் n e பவர் x ஸ்கொயர் d பவர் n பை dx பவர் n e பவர் மைனஸ் x ஸ்கொயர், சரிங்களா? அடுத்தது லெஜெண்டரி ஈக்குவேஷன். நான் சொன்ன லெஜெண்டரி ஈக்குவேஷனோட நீங்க சால்வ் பண்ணா கிடைக்கிற சொல்யூஷன்ஸ்க்கு பேர் தான் லெஜெண்டர் பாலினாமியல். அதுல P1 அதுல அந்த பாலினாமியல்ல நீங்க எக்ஸுக்கு பதிலா 1 போட்டா எப்பயுமே ஆன்சர் 1 தான் வரும். முக்கியமானது இன்னைக்கு இதுல வர்ற ஒவ்வொன்றும் முக்கியம் தான், நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சிம்பிள் கொஸ்டின் பா, இப்படி கேட்கலாம். ரொம்ப டைப் பண்ண நிறைய கொஸ்டின் டைப் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. டேஷ் ஆப்ஷன் 1 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அல்லது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்ப Pn ஆஃப் n ஈக்குவல் டு 1 ஃபார் எனி 1. அடுத்து மேல எப்படி ஹெர்மிட் பாலினாமியல் பாத்தீங்களோ அதே மாதிரி அந்த லெஜெண்டருக்கு பாலினாமியலுக்கு வந்து இந்த இருக்கு, இங்க இருக்கு, இது கிடையாது, இதுதான் அது. Pn ஆஃப் x, அந்த வேர்டை பார்த்துக்கோங்க. Pn ஆஃப் x 1/2 பவர் n n ஃபேக்டோரியல் d அதாவது nth டெரிவேட்டிவ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n. இங்க நல்லா பாருங்க, there is no other polynomial solution. இதுக்கு பாலினாமியல் சொல்யூஷனே கிடையாதான். ஏதாவது எப்பன்னா இந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தா, அதாவது π ஆஃப் x π ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 இருக்க மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இதுக்கு பாலினாமியல் சொல்யூஷனே கிடையாது, இது மட்டும்தான் அப்படின்றாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே முக்கியம். இப்படியே கேட்பாங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி கேட்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது வந்து லெஜெண்டரா ஹெர்மிட்டா பெசலான்னு அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே போல அது ஃபர்ஸ்ட் பாலினாமியலா செகண்ட் பாலினாமியலா தேர்ட் பாலினாமியலான்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. 4ன்னு போட்டாச்சு, அப்படி நீங்க கடகடன்னு எழுதிட வேண்டியதுதான். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. Pn ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா -1 த ஹோல் பவர் n Pn ஆஃப் எக்ஸா எழுதிக்கலாம்.
அப்ப அதுலயே 1 போட்டா என்ன வரும்? இந்த டேர்ம் வரப்போகுது. ஏன் இது வரப்போகுது அப்படின்னா Pn of -1 is equal to -1 the whole power n Pn of 1. இதோட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி 1ன்னு பார்த்துட்டோம். அப்ப -1 the whole power n அவ்வளவுதான். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n in Pn of x 2n factorial divided by 2 power n into n factorial the whole square. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொடுக்க முடியாது. நீங்க தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்தது பாருங்க, x power nங்கிற பாலினாமியலை x power nங்கிற டேர்மை நான் வந்து n அதாவது nth ஆர்டர் லெஜெண்டர் பாலினாமியலோட லீனியர் காம்பினேஷன்ஸா என்னால எழுத முடியும் அப்படின்றாங்க. புரியுதா? இப்ப எக்ஸ் கியூப வந்து ஒண்ணும் இல்ல, எக்ஸ வந்து டைரக்டா எழுதலாம். எக்ஸ வந்து P1 of x எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 2/3 P2 of x plus 1/3 P1 of x எழுதலாம். கரெக்டா? புரியுதா? மத்தவங்களுக்கு புரியலையா? எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலான்றது இன்னும் சில பேருக்கு புரியலையா? ஓகே, அப்ப இது மாதிரி எக்ஸ் கியூப் எழுதலாம், இதே மாதிரி x3 எழுதலாம், x4, x5, x6 எல்லாத்தையுமே எழுதலான்றாங்க. எப்ப நீங்க உங்களால 1 எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் எல்லாத்தையும் எழுத முடியுதோ அப்பயே உங்களால எந்த பாலினாமியலை வேணும்னாலும் எழுத முடியும். புரியுதா? லீனியர் காம்பினேஷன் அதான் அடுத்தது. எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n இஸ் a லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஒன். அடுத்தது இதுவும் முக்கியமானது, இதை கேட்டிருக்காங்க நிறைய தடவை எக்ஸாம்ல. -1 to 1 Pn of x Pm of x dx equal to 0 when n not equal to m. இதுல நீங்க ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஒன்னு வந்து n not equal to m, இன்னொன்னு லிமிட் வேல்யூ. -1 to 1 நோட் பண்ணுங்க. சில நேரம் 0 to 1 கொடுப்பாங்க, -π to π கொடுப்பாங்க, 0 to 2π கொடுப்பாங்க. அதை வச்சு ஏமாத்துவாங்க, தெளிவாய்க்கோங்க. அடுத்தது அதுலயே இதை வந்து இப்படி கூட படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெண்டா படிச்சுக்கோங்க. அதாவது இன்டெகிரல் -1 to 1 Pn of x Pm of x dx equal to ரெண்டா பிரிச்சுக்கோங்க. m not equal to n இருந்தா 0, n equal to m இருந்தா 2/2n plus 1. இதெல்லாம் கொஸ்டின் அழகா கேட்கலாம். அந்த எண்ணுக்கு பதிலா 3 போட்டு நான் கொஸ்டின் கேட்பேன். நீங்க P3 of x எடுத்து ஸ்கொயர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இது தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது, if p is any polynomial of degree n, அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் p can be written as a linear combination of legendar polynomial. பட் இவன் என்ன சொல்றான்னா, நீங்க லீனியர் காம்பினேஷன் எழுதும் போது அந்த கோஎஃபிஷியன்ட் இப்படித்தான் இருக்கும்னு அதுக்கே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுக்குறான். இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா தெரியல, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து லெஜெண்டரி ஈக்குவேஷன் தான். என்னது, நான் சொன்ன மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு -1 எடுத்தா வந்துருமா? இதுல P0 அதாவது 1ங்கிறது ஒரு சொல்யூஷன், ஃபைண்ட் தி செகண்ட் சொல்யூஷன் கேட்டிருக்கான். என்ன பண்ணலாம்? யோசிக்காம பழைய மெத்தட் யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 2-3 மெத்தட் பண்ணிருக்கோம். ஒரு சொல்யூஷன் கொடுத்தா இன்னொரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் ஆர்டர் தானே, சரிங்களா? செகண்டா பண்ணிட்டு போயிருங்க. நீங்க உட்கார்ந்தது லெஜெண்டர்ல வந்து 1 x வந்தா இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னு யோசித்து இருக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாலே டக்குன்னு அந்த ஃபார்முலாவை போட்டு செஞ்சிருங்க, 2 ஆர்டரா இருந்தா. இப்ப இதோட என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட பாதி செக்ஷன் முடிஞ்சது.